யூஎஸ்பி-C கனெக்டர் எப்படி ஒரு யூனிவர்சலான கனெக்டராக நம்மளுக்கு இருக்கும் நம்மளோட ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ்க்கு, அந்த மாதிரி அட்டானமஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ்க்கு ஒரு யூனிவர்சல் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் இல்லாததான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண கோர் இன்னோவேஷன் என்னன்னு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு டே 28 ஆஃப் 30 days 30 டெக்னாலஜி சீரிஸ். அட்டானமஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். அதாவது டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்சஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி நம்மளுக்கு ஒரு டாஸ்க்கை பண்ணி கொடுக்கறதா இருக்கும். பட் டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு டேட்டா சோர்ஸ் கூடயும் ஒரு விதமாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். இதனால இன்டெகிரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருந்துகிட்டே இருந்தது. இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்காக தான் எம்சிபி அண்ட் A2A என்ற ரெண்டு ப்ரோட்டோகால்ஸ் யூனிவர்சலாக பில்ட் பண்ணாங்க. எம்சிபினா மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். ஒரு டேட்டா பேசஸ் கூட ஒரு டேட்டா பேசஸாக இருக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வெப்சைட்ஸாக இருக்கலாம். இது என்ன டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்சஸ் இருந்தாலும் ஒரே விதமான ப்ரோட்டோகாலில் ஒரே விதமான கம்யூனிகேஷனில் பேசி அந்த டேட்டா நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் எம்சிபின்ற ப்ரோட்டோகால். A2Aன்றது என்னன்னா நம்ம ஒரு ஏஜென்ட் இல்லாமல் சம்டைம் மல்டிபிள் ஏஜென்ட்ஸை கம்பைன் பண்ணி மல்டி ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. லைக் கோடிங்க்கு ஒரு ஏஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஃபைனான்ஷியலுக்கு ஒரு ஏஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக ஒரு ஏஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி மல்டி ஏஜென்ட் கம்பைன் ஆகும்போது ஒரு ஏஜென்ட்டுக்கு ஒரு கம்யூனிகேஷன் தேவைப்படும்ல. இதை யூனிவர்சலாக மாற்றுறதுக்காக தான் இந்த A2A ஏஜென்ட் டு ஏஜென்ட் ப்ரோட்டோக்காலை பில்ட் பண்ணாங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்டான ஏஐ டெக்னாலஜி பற்றி நீங்கள் ஈஸியான வேலை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட ஸ்க்ராட்ச் லேர்ன் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க.